இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். தந்தை மகனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இயேசுவை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பரம தந்தை இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். அவ்விதமாக நம்மை பார்த்தும் ஆண்டவர் சொல்ல வேண்டும். நம்மை பார்த்து என் மகனை குறித்து, இந்த மகளை குறித்து, இந்த சகோதரை குறித்து, சகோதரியை குறித்து, இந்த பிள்ளை குறித்து நான் பூரிப்படைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ஆண்டவர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆண்டோடைய திட்டத்தையும் திருவுளத்தையும் தீர்மானத்தையும் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 4:34 இயேசு பெருமான் என்ன சொல்கிறார்? எனக்கென்று உணவு ஒன்று இருக்கிறது, தந்தையின் விருப்பத்தின்படி நடந்து அவர் திருவுளத்தை நிறைவேற்றுவதே, அவர் பணியை செய்வதே எனக்கு உணவு என்று சொன்னார். நாம் கூட பிரியமானே அப்படி தந்தையின் திருவுளத்தை, தந்தையுடைய பணியை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சொன்னால் பழமொழி நீதிமொழி 3:6 வாசிப்பது போல நாம் எதை செய்தாலும் கடவுளை மனதில் வைத்து செய்வோம். அனைத்தையும் கடவுள் வாய்க்க பண்ணுவார். அது நன்மைக்கு இது வாய்மாறும். இப்படிப்பட்ட வாழ்வு உங்களுக்குள்ளும் எனக்குள் இருக்கின்ற பொழுது நாம் செய்கிற செயலாம் கடவுளுக்கு நியாயமானது, பிரியமானதாய் மாறும். அப்போ நம்மை குறித்தும் கடவுள் பொறிப்படைவார், நம்மை ஆசீர்வதிப்பார். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.